உண்மையாவே தமிழ் சொன்னது இந்த பாலியல் விழா வாழ்ந்தன்னு சொன்ன உடனே நாம வயசானவங்க உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் தமிழ் சம்பந்தமா பேச போறோம், 2-3 பாரதிதாசன் கவிதைகளை எல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருக்கான். வந்த பிறகுதான் இவ்வளவு பெருமை கூடியிருப்பதை பார்க்கும்போது நான் உண்மையாகவே திருச்சி வந்து கஷ்டப்பட்டு வந்தவனுடைய பலனை இப்போது நான் சந்திக்கிறேன் என்பதை முதல்ல எவ்வளவு குழந்தைகள் நிஜமா சொல்ற ஒரு ஞாபகம். இப்ப தமிழ்நாட்டுல நான் சொல்றத பெரியவங்க குறிப்பா அந்த இயக்கங்கள் இயங்குறது ராமராஜன் செய்யலாம். தமிழ்நாடு தப்பிச்சது பல்வேறு விதமான அயோக்கியர்கள் கையில் தமிழ்நாடுக்கு சீகின்றது. பலவிதமா அப்படியான சூழல்ல தமிழ்நாடு இன்றளவும் தப்பித்துக் கொண்டிருப்பது பெரிய பெரிய கட்சிகளால் அல்ல. மீண்டும் அறிவுறுத்தி சொல்றேன், பெரிய பெரிய கட்சிகளால் அல்ல, இதை போன்ற சிறிய சிறிய அமைப்புகளால் தான் தமிழ்நாடு தப்பிக்கிறது என்பதை எல்லோரும் மனசு வச்சுக்கணும். நான் ஒரு ஜாலியா பேசுறேன், நான் வேற ஒன்றும் பெரிய அறிவுரை என்ன சொல்ல போறதில்லை. நான் சொல்றது அந்த பசங்க எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம், பெரியவங்க பெண்கள் பேசுறாங்க. உங்களோட கேட்க முடியுமாடா? சரி, இங்க இருந்து பார்த்தா வானம் தெரியுமாடா? கொட்டாய் வெளியில போயிடுற, நீங்க பாக்குற பார்த்தா வானம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும். சரி, நீ ஏன் வெளியே இருக்கு? இங்க இருந்து பார்த்தா காட்பாடி தெரியுமா? தெரியாது. பொதுவா எட்ட இருக்கிறதா தெரியாது, கிட்ட இருக்கிறது தெரியும்ல. இல்ல காட்பாடி தெரியல, வானம் தெரியும்னா இப்ப காட்பாடியோட வானம் கிடைக்கிறதா? குழப்பமா இருக்குல்ல? காட்பாடி தெரியல, வானம் தெரியுது, அப்ப என்ன அர்த்தம்? வானத்தை விட காட்பாடி தூரத்துன்னு அர்த்தம். இல்ல காட்பாடியோட வானம் கிட்டக்கிறது அர்த்தம். சரிதானே? இயற்கையில லாஜிக்க மீறி ஏன் தூரத்தில் இருக்கிற வானம் தெரியுது, பக்கத்தில் இருக்க காட்பாடி தெரியும் தெரியுமா? வாழ்க்கையில் எழுதி வச்சுக்க, எது ஒன்று உயரத்தில் இருந்தால்தான் தெரியும் என்பதை தயவு செய்து எல்லா மக்களும் மனசு வச்சுக்க. இந்த நேர 3 பேர் படம் இருந்து, பாரதிதாசன், வள்ளுவர், 2 பேரும் தமிழ் தெரிஞ்சவங்க இல்லையா? இங்க ஒருத்தர் படம் இல்ல, இது யாருக்கு தெரியுதா? சின்ன பசங்களுக்கு சொல்றா, கை தட்டுறாங்க, ஜான் மாசம். என்னடா செஞ்சாரு? என்னடா செஞ்சாரு? உங்க அப்பா யாரா? தமிழ் சேர்ந்த பையனை நல்லா வளர்ந்துருக்காரு. சில பேர் ஊருக்கு கூட வீட்டுல வந்து பண்ணாங்க. அவர் ஜான் மாசம் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டான் பாருங்க. பெண்கள் தெரிஞ்சுக்க, இவர் ஆங்கிலம் தெரிஞ்சவர், இவர் வந்து தமிழ் தான் எழுதல, ஆங்கிலம் தெரிஞ்சவர். ஏன் ஆங்கிலம் தெரிஞ்சவருடைய படத்தை ஒரு தமிழ் போறோம்? என்ன காரணம்? நீங்க நல்லா மனசுல வச்சுக்க நான் சொல்றத. ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் அறிவுக்கு அப்புறம் தான். அறிவுதான் எல்லாவற்றையும் விட மேலானது. எனக்கு முன்னாடி ஒரு தம்பி பேசினாரு, அந்த கட்சியில வந்து ஒரு இளம் பேச்சாளர் வந்து சொன்னார், ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் நிறைய பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னு கேட்டார். கேட்டார்ல, ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் நடக்குது பள்ளிக்கூடம் நிறையா? நீங்க நல்லா கவனிக்கலாம். வட இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யறாங்க நிறைய பேர். இங்க இருந்து அங்க போய் யாரும் உடல்உழைப்பு செய்யறதில்லை. நல்லா புரிஞ்சுக்க. கல்லூரி பேராசிரியர் இருப்பான் தமிழ்நாட்டு பையன், டெல்லி யூனிவர்சிட்டியில. ஆனா அங்க இருந்து இங்க வந்து உடல்உழைப்பு செய்யறாங்க பாருங்க. மேஸ்திரி வேலை பார்க்கறது, கட்டட வேலை பார்க்கறது, ஹோட்டல் வேலை பார்க்கறது. அதே யாரு இங்க இருந்து அங்க போனது போறாங்களா? சரி, என்ன காரணம்? என்ன ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு பள்ளிக்கூடம்? பெருந்தலைவர் காமராஜர் காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் நிறைய பள்ளிக்கூடம் திறந்தார் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. என் கேள்வி ஒன்னே ஒண்ணு, பெண்கள் காவல் வாங்கி சொல்றது கேள்வியை. காமராஜர் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தை திறந்த போது காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சரா? முதலமைச்சர். காமராஜ் இங்க முதலமைச்சரா இருந்த மாதிரியே உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, பஞ்சாப்ல, ஹரியானாவில, மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கட்சியாரா முதலமைச்சர் இருந்தாங்க. ஏன் அவங்க என்ன பண்ணுவாங்க?
நான் சொல்றது புரியுதா? எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்காரர் காமராஜ் மாதிரி முதலமைச்சர். ஏன் அவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் திறக்கல? ஏன் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருந்த ஒரு காங்கிரஸ்காரன் காமராஜர் இங்கே பள்ளிக்கூடம் திறந்தாரு? ஒரே ஒரு காரணம் இருக்கு, என்னுடைய உரையில சொல்லியிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் காமராஜர் கல்வி என்று எழுதுவதற்கு சாப்பிசார் பின்புலமாக ஒரு கரும்பலகையாக பெரியார் அப்படிங்கிற வழியில இருந்தால். சில பேர் கேட்கறாங்க பெரியார் என்ன செஞ்சார் அவன் போய் சொல்லுவது இல்லை. கேட்கறாங்க பெரியார் என்ன செஞ்சா, பெரியார் என்ன பெருசா டீச்சாரா கேட்கறாங்க. அவங்க வந்து சொல்லுங்க, பெரியார் மட்டும் தமிழ்நாட்டில் பிறக்காமல் போயிருந்தால் இந்த பெண்களுக்கு நாற்காலி இல்லை என்பதை வரலாற்று. எப்படி ஆண்களுக்கு சமமா பெண்கள் நாற்காலி உட்கார்ந்து எப்படி? யாரா தமிழ் சமூகத்துல எந்த மதமாவது சொல்லிச்சு அவங்க சேரல உட்கார சொல்லி? எங்கேயாவது வேறு ஒரு காட்பாடு இந்த பகுதியில் ராணிப்பேட்டை பகுதியில பெரிய பணக்கார வீட்டுல ஆம்பளை சேரல உட்கார்ந்து இருக்க பக்கத்துக்கு பொம்பளை சேரல உட்கார்ந்து பரவாயில்லைதான் நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பெண்கள் உட்கார்ந்து தொடுத்த முடியுமா? இப்ப கூட யூடியூப்ல சமணம் கூட்டிக்கிட்டு உடம்புல சத்தம் போடாம காலை மடிச்சு உட்கார்ந்துக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு அப்படி இப்படி சாயங்காலம் சில பேர் பேசுறாங்க. அவ யாராவது பெண்ணை பத்தி நல்லா வார்த்தை சொல்லிருப்பானா? பெண்கள் நாம முதல்ல திருந்தணும். எனக்கு இந்த கூட்டத்துல வந்ததிலே ரொம்ப சந்தோஷம். தமிழ்ச்சொல்லுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முகிலனுக்கு, ஐயா நடராஜன் அவர்களுக்கு, தியாகராஜ் எல்லோரும் நன்றி சொல்கிறேன். பெண்கள்கிட்ட பேச நாடு திரும்பிடும். ஆம்பளை எவ்வளவு நேரம் பேசி பைசா போறது கிடையாது. நான் தெளிவா தெரிஞ்ச அனுபவத்துல சொல்றேன். நான் அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். யாரு இந்த நாற்காலிகள் கொடுத்தது? எந்த மதமாவது பெண்களுக்கு நாற்காலி கொடுத்துருக்கா? பேசுனா பிரச்சனை வந்துடும். அதனால கல்வி பேர் இந்த உட்கார்ந்து இருக்க நாற்காலிக்கு 4 கால் இருக்கா? 2 கால் பெரியார் தந்தது, 2 கால் கம்யூனிஸ்டுகள் தந்தது என்பதை பெண்கள் தயவு செய்து மனம் வச்சுங்க. இல்லைன்னா ஒரு பயிர்களை மதிச்சுக்க மாட்டான். இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த முதல் மனிதர் யார்? கலைஞர். கலைஞர் தான் கொடுக்காம யாரால கலைஞர் கொடுத்தார்? பெரியாரா? பெரியார் என்ன செஞ்சாலும் கேட்கலாம் இருக்கேன். அவன் போய் சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாம் பெண்ணுக்கு உரிமை கொடுத்தது பெரியார் தான் சொல்லுங்க. ஏன் இவனுடைய யோசனையோடு பேச வேண்டியிருக்குன்னா, நான் பெண்களுக்கு அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்னடா அது தொழிற்பேட்டையில் இருக்கிறாலும் எதுக்குடா பாரதிதாசன் உதாரணம்? இது ஒரு இண்டஸ்ட்ரியல் தொழிற்பேட்டை. அப்புறமே புரிஞ்சுது, தொழிற்பேட்டை இருக்கவங்க ஏன் தமிழை சுமக்கிறாங்கன்னா, எமக்கு தொழில் கவிதை இமைப்பொழுதும் சோறாடும் கவி என்று சொன்ன வாக்கை சுமந்த நண்பர்கள். நான் பெண்கள் சொல்லி போறது என்ன தெரியுமா? நீங்க எதை இது யாரா சொன்னாங்க பேசும்போது, யார் சொன்னாங்க கேட்காதீங்க, சொந்தமா யோசிக்கன்னு சொன்னாங்கல்ல. தமிழ் கூப்பாடு போறவங்க எல்லாம் சேர்ந்து, நான் கூப்பாடுற வார்த்தையை தெரிஞ்சுதான் சொல்றேன். போறவங்க எல்லாரும் இந்த தமிழை யார் சார் வாழ வச்சது? 2025 பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாள் உங்களெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இதே மாதிரி கூட நாங்க பேசினேன். எனக்கு இருந்த உடல் அயற்சி, உடல் களைப்பு, உண்மையாகவே பயணங்கிறது தெரியும். இந்த வயதுல சிரமமா தான் இருக்கு. ஆனா எல்லாரையும் பார்த்த போது மனசுல இந்த சோகம் எல்லாம் கலந்து போய் நிக்கிறேன் பாருங்க. என்ன காரணம்? யாரால சார் இந்த தமிழ் வாழ்ந்து? நான் 2022 பேசிட்டு இருக்கிறேன் ஊர்ல. என்னைக்கு இங்க தமிழ் ஆட்சி மொழியா இருந்துச்சு? நான் வேற சொல்லுங்க. வெள்ளக்காரங்க ஆண்டான் தமிழ் ஆட்சி மொழியா? இங்கிலீஷ். இஸ்லாமியர் ஆண்டார்கள் உருது, நாயக்கர் ஆண்டான் தெலுங்கு, மராட்டியன் ஆண்டான் மராட்டி, அப்படி சௌராஷ்டிரக்கார ஆண்டான், இந்த பக்கம் ஆண்டான் நம்ம பல்லவர்கள் சமஸ்கிருதம். தமிழ்ங்கிறது ஆட்சி மொழிங்கிறது அபிஷியலா ஆட்சி மொழிங்கிறது காலங்கள் பல 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 முன்னாடி. அப்ப இன்னைக்கு நான் பேசுறது எப்படி புரியுது? உங்களுக்கு தெரியுங்களா தமிழுக்குடைய இடம் என்ன? ஏன் ஜான் மார்ஷலை கொண்டாடுறோம்? இந்த நாட்டின் பண்பாடு சமஸ்கிருதமயப்பட்டது என்று நிரூபித்துக் கொண்டிருந்த, பேசிக் கொண்டிருந்த காலத்தில் சத்தமே இல்லாத ஆய்வாளர் ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்ததன் மூலம் சமஸ்கிருதம் சாராத பண்பாடு இந்தியாவில் மிக மூத்தது என்று கண்டுபிடித்து சொன்னவன் ஜான் மார்ஷல் தான். மறக்காதீங்க. என்ன அர்த்தம்னா, நீங்க குழப்பீங்க என்ன அர்த்தம்னா,
உங்க தாத்தாவான் இருக்கிறதே வீரன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும் இருக்குல்ல. அப்படியான செயல் செய்தவன் ஜான் மார்ஷல். எனக்கு என்ன பண்ணா, இந்த தமிழ் யாரால் குலைச்சு நீ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க இந்த தமிழ் இருக்க, இந்த தமிழ் உலகத்தில் உள்ள 6 செம்மொழியில உயிரோடு இருக்கிற பேசப்படுகிற செம்மொழி தமிழும் மேண்ட்ரியலும் தான். சைனாக்காரனுடைய மொழி அது மேண்ட்ரியல். சைனாக்காரனை பத்தி நான் பேசணும் நீ பயந்து போயிருப்போ. சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சேன், மு. ராமநாதன் என்கிற ஆய்வாளர் புத்தகம். நீங்க நல்ல கவனமா வச்சுக்கீங்க. சைனாக்கார முன்னேறது எதனாலங்கிறது தனி கதை. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, சில பேர் சட்டக்காலரை பிறந்து விட்டுட்டு நாங்க சைனாவை விட பெரிய வல்லரசு ஆயிடும் சொல்றாங்கல்ல, நம்பாதீங்க. சைனாவோட ஜிடிபி 64 மில்லியன் டாலர்ஸ். இந்தியாவோட ஜிடிபி வெறும் 2.7 மில்லியன் டாலர். பேசினா போயிடுச்சு போயிடும். இப்படி இருந்த சைனாவோட மேண்ட்ரியல் கூட இன்னைக்கு போய் பேசினா, இன்னைக்கு சைனாவோட மேண்ட்ரியல் கூடிய கன்ஃபூசியஸ் பேசின மேண்ட்ரியலை போய் இன்னைக்கு சைனாவோட பேசினா இன்னைக்கு இருக்க சைனாக்காரனுக்கு புரியாது. ஆனா உங்க தமிழ் இருக்குல்ல, வள்ளுவர் பேசின தமிழை இன்னைக்கு நான் பேசினா தமிழர்களுக்கு புரியும் என்பதை நீங்க மனசு வச்சுங்க. தமிழ், இந்த தமிழ் யாரால தெரியும் வாழ்ந்துட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு எளிமையா சொல்றேன், இந்த தமிழ் வெறும் எழுத்து மொழியாக இல்லாமல் தொடர்ந்து பேசப்படுவதால் தான் தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மனசு வச்சுங்க. தமிழை காலங்களும் யாரையும் பேச்சு மொழியா காப்பாற்றுறது, வேறு எதையும் கவனிக்காமல் என்னை கவனியுங்கள். யார் தமிழை பேச்சு மொழியா பேசி இன்னைக்கு செம்மொழியா காப்பாற்றுவது? வயல்வெளிகளில் உழுது கொண்டிருந்த இந்த நாட்டின் விவசாயிகள் தான் தமிழை தொடர்ந்து பேசி உங்கள் மொழியை காப்பாற்றினார் என்பதை நீங்க யாரும் மறந்துடாதீங்க. அதனாலதான் உழைப்பாளிகள்ல ஒரு பொங்கலுக்கு அடுத்த நாளில் தமிழ் குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அதன் பிறகு தமிழ் மொழியை காத்தவர்கள், வேளாண்மை செய்கிற உழவனுக்கு பிறகு காத்தவர்கள் எனக்கு தெரிந்து படைப்பாளிகள் தான் என்ற மறந்துடாதீங்க. நான் ஒரு படைப்பொருள் சொல்றேன், படைப்பொருள் நீ பயப்படாதீங்க, பெருசு பெருசா பேச போறாங்க. நான் கவிதை சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ கவிதை படிச்சாங்கல்ல, கவிதை சொல்றேன். கவிதை சொல்லணுமா? ஒரு சின்ன பையன் எழுதுற கவிதை. ஆண்டவனை தரிசிக்க வரிசையில் நின்றேன். நல்லா கவனிங்க. ஆண்டவனை தரிசிக்க வரிசையில் நின்றேன். 3வது வரிசையில் நின்ற பெரியவருக்கு மயக்கம் வர மண்ணில் விழுந்தார். ஒரு பெரியவருக்கு மயக்கமாய் விழுந்தார். நான் அர்ச்சனை செய்த வைத்திருந்த தேங்காய் உடைத்து தேங்காய் தண்ணீரை முதியவர் வாயில் கொடுத்தேன். கவிதையோட கிளைமேக்ஸ் கொடுத்தேன். கருவறையில் உள்ள கடவுள் தன் வாயை துடைத்துக் கொண்டார் என்று கவிதையை அந்த கவிதை முடிச்சார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு சின்ன பையன் சார், சின்ன பையன் கோயம்புத்தூர்ல போய் கவிதை பண்ற நடத்தணும். நீங்க நாங்க என்ன செய்யறோம் நினைக்கிறீங்கல்ல, இந்த தமிழை சின்ன அமைப்பெல்லாம் நாங்க தான்டா தமிழையும் கவிதையை காப்பாத்திட்டு இருக்கோம். மனதாஜி தயவு செய்து நாங்க தான் காப்பாத்திட்டு இருக்கோம். கவிதை பண்ற போய் நடத்தணும். இந்த பையன் பேசினாரு, சின்ன பையன் இப்போ மா இளங்கோவன் ஒரு பையன் கவிதை எழுதி கொடுத்தான் கையில. நானும் ரகுமையாவும் தான் நடுவராக இருந்தோம். அந்த கவிதை என்னால் காலத்தால் மறக்க முடியாத கவிதை. அந்த கவிதை என்னால மறக்க முடியாது. அந்த கவிதை சின்ன பையன் கல்லூரி மாணவன் வந்து சொல்றான், நல்லா புரிஞ்சுங்க, சொல்றான், 10 முறை குயவனின் சக்கரம் சுற்றினால் கடினம் கூட பானையாக மாறுகிறது. கரெக்ட் தானே? 10 முறை குயவனின் சக்கரம் சுற்றினால் கடினம் கூட பானையாக மாறுகிறது. இந்த உலகம் இத்தனை நூற்றாண்டுகளாய் சுற்றிய பிறகும் மனிதன் களிமண்ணாகவே இருக்கிறான் என்று இளங்கோவன் கவிதையை சொல்கிறார். அப்போ இப்படி களிமண்ணா மாறாம உங்க பிள்ளைகளை எப்படி செய்யறது? நான் பேச போற அவ்வளவு அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன், தயவு செய்து நிறைய கதை படிங்க. ஐயா கூட கையில் ஒரு கதை புத்தகம் தான் கொடுத்தாரு, கதை சொல்லுங்க. நான் எனக்கு என் வாழ்க்கையில டெஸ்ட் பீஸ் பயல எல்லாம் டான்ஸ் ஆனதை பார்த்தேன். இங்க ஆடும்போதே ஒரு பக்கத்துல இருக்கவங்க டீச்சரை பாத்துக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க, கண்ணு அளவாஞ்சு ஆடுறாங்க. எனக்கு ஒரு டெஸ்ட் பீஸ் இருக்காங்க, எனக்கு வீட்டுல பேரவங்க தர்றாங்க.
நான் போலீஸ்காரர் கூட பயந்ததில்லை, ஆனா பேரணியும் பயப்படுவேன். நீங்க அவரை சமாளிக்கிற மாதிரி வாழ்க்கையில பெரிய சமாச்சாரம் எதுவும் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, அப்பா அம்மா போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, படி 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 சொல்லி. இருக்கிற பெற்றோர்களுக்கு பாருங்க, தாய்மார்கள் அப்பங்க டார்ச்சர் அம்மா டார்ச்சர் அதிகமா இருக்கு பசங்களுக்கு. படி 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 உயிர் எடுக்கிறோமா, என்ன செஞ்சிருமா என் பேரண்ட வந்து, தாத்தா டார்ச்சர் தாங்கல தாத்தா அப்படிமா. அரைஞ்சனா என்னடா டார்ச்சர் அண்ணா, அம்மா தான் தாத்தா படி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிமா. சரி என்ன செய்ய சொல்றப்பா, கதை சொல்றதா தாமா உண்டு, நான் சொல்றேன்டா அப்படின்னு பக்கத்துல உட்கார வச்சுக்குவேன். என்ன சொல்லுவாங்க, தாத்தா கதை சொல்லு, ஆனா சொன்ன கதையே சொல்லக்கூடாது அப்படிமா. அதாவது நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், எல்லாம் தெரியுது. சொல்றேன் நான் என்ன ஒரு நாள், தம்பி இன்னைக்கு ஒரு புது கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, நடிகர் மம்முட்டி உங்களுக்கு தெரியுமாடான்னு. படத்துல பார்த்திருக்கேன், இந்த பகத் பாசிலுக்கெல்லாம் முன்னாடி அவர் தானே வருவாரு அப்படின்னா, பகத் பாசில் தான் ரீச் ஆகிருக்காரு அப்படின்னு சொன்னான். ஆடா அப்படிங்க, நல்ல ஃபாஸ்டா நல்ல கவனிங்க சொல்றாரு, கதையை நல்லா கவனிங்க. டேய் மம்முட்டி காரை ரொம்ப வேகமா ஓட்டுவாரா அப்படின்னு, காரை வேகமா ஓட்டுவாரா அப்படின்னு. என் பேரன் எங்க அப்பா கூட வேகம் ஓட்டுவாரா அப்படின்னு எழுதி வச்சுங்க. அப்பாக்கள் உலகத்துல குழந்தைகளுக்கு யாருக்குமா ஹீரோ, அப்பாக்கள் தான் ஹீரோ, அப்பாக்கள் தான் ஹீரோ. அதனாலதான் ஹீரோக்கள் தவறு செய்யக்கூடாது. எல்லாம் ஓட்டுவாரா அப்படின்னு நான் சொல்றேன். அது என்ன கதைன்னு கேட்டான். ஒரு நாள் வண்டி ரொம்ப வேகமா ஓடிட்டு போறாரு மம்முட்டி, திருவாண்டரத்துல இருந்து. ஒரு நடு கிராமத்தை கடக்கும் போது ஒரு கிளவி கையை முந்தி காரை வந்து லிப்ட் ஆகிற மாதிரி நெருங்கல் செய்யறாரு. என்னமா அப்படிங்க, ஐயா என் மகளுக்கு பிரசவ வலி, நரமாச கற்பியா, கொஞ்சம் கார் ஏற்றிட்டு அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டுருக்கியா அப்படிங்கிற. மம்முட்டி நல்ல மனுஷன், உண்மையா நல்ல மனுஷன். காரை நிறுத்தி அந்த கிழவிய அந்த பெரியவரை கூட்டு போய் அந்த பொண்ணை பேக் சீட்ல படுக்க வச்சு கிழவரை முன்னாடி வச்சுக்கிட்டு காரை போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. பேரன் மூங்குட்டி கேட்டுட்டு இருந்தான். சேர்த்து விட்டுட்டு அங்கேயே நிக்க முடியவர், அவர் வேலையை பார்க்க போகணுமா பெரியவர்கிட்ட. சரி பெரியவர போகணுமா அப்படிங்கிற. அந்த கிளவாடி கொஞ்சம் கூட கவலைப்படாம சரி தம்பி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. இப்ப மம்முட்டி என்ன கஷ்டமா இருக்குன்னா, ஒரு பெரிய ஹீரோ, மலையாளத்துல டாப் ஹீரோ, நம்ம போயிட்டு வரோன்றது கிழட்டு பேருக்கு யாருமே தெரியாத, ஜஸ்ட் போயிட்டு வர சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, சரி கண்ணு தெரியல போல நினைச்சுக்கிட்டு பெரியவர வரட்டுமா அப்படின்னு. பெரியவர் அப்பவும் சரி தம்பி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. மம்முட்டி வெக்கத்தை விட்டு, யோ கண்ணு குருடா உனக்கு, நான் யார் தெரியா, நல்லா மம்முட்டி ஆக்டரியா, எனக்கு தெரியல உனக்கு அப்படிங்கிறாருங்க. தம்பி நான் படமே பார்க்கறது அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பலருடைய இந்த கித்தாப்பெல்லாம் இருக்குல்ல, பாப்புலாரிட்டி கித்தாப்பு உலகத்துக்கே தெரியுங்கிறத இங்கெல்லாம் அடிவாங்க தெரியாதுட்டாங்க. ஆனா அவர் மனசு கேட்கல, பெரியவருக்கு நல்ல மனுஷன்ல. என்ன செய்யறாரு, நல்ல கவனிக்கிட்ட ஒரு 2 ரூபா நோட்டு எடுத்து மம்முட்டிட்ட கொடுக்குறாரு. தம்பி வச்சுங்க தம்பி அப்படிங்கிறார். கதை சொல்ற லாபத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், வச்சுங்க தம்பி அப்படிங்கிறார். மம்முட்டி என்ன பண்றாரு, அந்த 2 ரூபா நோட்டை எடுத்து பஸ்ல சாமி படத்துக்கு பின்னாடி அது மாதிரி வைக்கிறாரு. நான் பேரனை கேட்டேன், ஏண்டா தம்பி மம்முட்டி படத்துல எவ்வளவு சம்பாதிப்பாரு அப்படின்னு. எனக்கு என்ன தாத்தா ஐடியா கேட்கணும் அப்படின்னா, சொல்றா எவ்வளோடா அப்படின்னு. 2 லட்சம் பண்ண சார் 2 கோடி வாங்குவாரு அப்படின்னா. ஒரு 50 படம் நடிச்சிருந்தாரா 100 கோடி சம்பாதிச்சு பாருங்க. ஆமா, ஏடா 100 கோடி எல்லாம் வைக்காத வச்சிருக்க மனுஷன் ஏன்டா 2 ரூபாய பர்சல் வச்சாரு அப்படின்னு. தாத்தா 100 கோடி எல்லாம் பர்சல் வைக்க முடியாது தாத்தா, அதெல்லாம் கண்டெய்னர்ல வைக்க வேண்டிய போனோம் அப்படின்னாரு. நான் அரைஞ்சிருவேன் நாய பதில் சொல்றா ஒழுங்கா அப்படின்னு. தாத்தா தெரியல தாத்தா, நீங்க மட்டும் குழந்தைகள்கிட்ட அவங்களுடைய அறிவை நோக்கி பேசாமல் மனசை நோக்கி பேசுனீங்கன்னா குழந்தைகளை போல நல்லவர்கள் யாரும் இல்லை என்பதை நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுப்போம். சொல்றவங்க அப்படியே அவன் கொஞ்சம் யார இப்ப சொல்றா, அந்த 100 கோடிங்கிறது மம்முட்டி நடிச்சதுக்கு கிடைச்ச கூலி. நல்ல கவனிங்க, 100 கோடிங்கிறது மம்முட்டி நடிச்சது கிடைச்ச கூலி. 2 ரூபாங்கிறது தான் மம்முட்டி மனுஷனாக நடந்து கொண்டதற்கு நினைத்த சன்மானங்கிறத மனசுல வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். என் பேர் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நான் ஒண்ணு சொல்லிட்டு போறேன், ஏன் திருவள்ளுவர் இடம் தெரியுமா, உயரத்தில் இருப்பவர்கள் சொன்னல தெரியல. உங்களுக்கு எல்லாம் கலாம் பிடிக்குமா, அப்துல் கலாம் பிடிக்குமா?
கலாம பிடிக்கிற ஆளா கை தூங்க. ஐயா எனக்கு கலாம பிடிக்கும் அப்படிங்கிற ஆளா கை தூங்க. பின்னாடி இருக்காதோ பிடிக்காதா? பிடிக்குமா? சபாஷ். ஒரு பையன் 2 கையும் தூக்குறான், அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு. சார் பிடிக்கும். நான் இன்னொரு கேள்வி வேறு உண்மையை சொல்லுங்க. கலாம் ஒரு 10-15 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. கலாம் எழுதுற புத்தகத்துல ஒரு புத்தகம் நான் படிச்சிருக்கேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தொழில் உங்களை சார், எனக்கு தெரிஞ்ச தொழிற்பேட்டை நல்லா இருந்த அடையாளம் அமைதியா உண்மையை ஒத்துக்கிறது தான். சரி, கேள்வி என்னன்னா நல்லா பதில் சொல்லுங்க. அவர் ஒரு விஞ்ஞானி, ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த மேதை, உண்மையாகவே இந்தியாவில் சிறந்த ஒரு மனிதன். அவருடைய எழுத்து ஒண்ணு கூட நீங்க படிக்கல, ஆனா எப்படி அவரை பிடிக்கும் கேள்விங்க. கேள்வி சரிதானே? அவர் எழுத்த யாரும் படிக்கல, ஆனா அவரை பிடிக்கும் கேள்வி உண்மை தானே? ஏன் நீட வேண்டாம். எனக்கு என்ன ஆச்சரியப்பட்டாங்க, இறந்த அன்னைக்கு என் மனைவிக்கு அவ்வளவு வருத்தம். அவங்க அப்பா இருந்த அன்னைக்கு பட்ட அளவுக்கு வருத்தம். கலாம் இருந்த மனைவிக்கு துக்கமா இருந்தாங்க. நான் என்னப்பா நீ கலாம் இருந்ததுக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கிற அப்படின்னு. ஐயா ரொம்ப எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. எனக்கு சத்தியமா என் மனைவிக்கு கலாம பிடிக்கல அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அப்பதான் நினைச்சேன், எந்த புருஷன்டா பொண்டாட்டியை புரிஞ்சு உனக்கு புரியல நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா உண்மையாவே சொல்றேன், ஆம்பளை எப்போதுமே பெண்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பார்த்தேன், பெரிய பெரிய சினிமா விட்டு தருங்க. நான் ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தேன், ரொம்ப பிடிச்ச படம் வருது. அதாவது ஒரு சின்ன பசங்க 2 பேர், ஒரு ஆம்பளை பள்ள பொம்பளை கல்யாணம் ஆகுது. ரொம்ப அழகான தம்பதிகள் 2 பேருங்க. அந்த பையன் ஒரு பிரமாதமான ஃபுட்பால் பிளேயர். 2 பேர் கல்யாணம் உடனே ஹனிமூன் போகணும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போறேன், கல்யாணம் ஆகாத பிள்ளை யாரா இருந்தீங்கன்னா கல்யாணத்துல செலவு பண்ற காசை மிச்சம் பண்ணி ஹனிமூன்ல செலவு பண்ணீங்கன்னா உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு மனதில் வச்சுக்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் 15 பலகாரத்தை போட்டு பாதி பலகாரத்தை குப்பையில கொட்டி அது வீணா இது வீணா போறதுக்கு பதிலா நீங்க அந்த காசெல்லாம் வந்து மிச்சம் பண்ணி அற்புதமான இடங்கள் உலகத்துல பாக்குற முடியுது. போய் சிக்கிம் தான் போயிடுவாங்க, ஒரு ஆர்கானிக் ஸ்டேட் அது போய் பார்த்துவாங்க. நல்ல புது பொண்டாட்டி புருஷமா போனீங்கன்னா உடம்ப மனுஷ தொட்டுகிறதாண்டா உலகத்திலே சிறந்த விஷயம். நீங்க பேசுறது இருக்குல்ல, அது வீக்கஸ்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்லயே ரொம்ப ரொம்ப பலகீனமானது பேச்சுதான். உணர்வுகளை கடத்துவதில் மிகுந்த முக்கியமானது தொடுவதுதான். அதனாலதான் போனவன கட்டி பிடிச்சுக்கிறோம், கை கொடுக்குறோம், பழகுங்கிறோம்ல. சரி விடுங்க, 2 பேருக்கு திரும்ப ஹனிமூன் போறாங்க. இப்போ ஃபுட்பால் பிளேயர் சொன்னா வளர்ந்துறவங்க காலை உட்கார்ந்து ஒரு நல்ல பெரிய காலை உட்கார்ந்து காலையில காப்பாடு கூட்டு வந்தாரு. ஃப்ரண்ட் சைட்ல அந்த பொண்ணு உட்கார வச்சுட்டு பையன் காரை ஓட்டுறான். எவ்வளவு கதை ஓட்ட உடனே மெல்ல மெல்ல தன்னை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டி சொல்ல தன்னை பத்திட்டு நான் எப்படிப்பட்ட ஃபுட்பால் பிளேயர் தெரியுமாங்க. அந்த பொண்ணு ஆசையா, ஒரு பொண்ணுக்கு ஆசையா இருக்கும் புருஷ ஃபுட்பால் பிளேயர்னா அப்படியா சொல்லுங்க அப்படின்னா ஆரம்பிச்சுட்டான். நான் இப்படி தெரியுமா கோல் போடுவேன், இப்படி தெரியுமா பல்வெட்டிக்காரர் கூட இத்தனை இது பண்ணி தெரியுமா சொல்ல 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 அந்த பொண்ணுக்கு ஆசையா கேட்டு ஒரு கத்துல போர் அடிச்சு. என்னடா நிறுத்தவே மாட்டேங்கிறான சனிய பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பொண்ணு. இந்த கிருமி கதை எதுவுமே புரியல, விடாம தொடர்ந்து பேசுறான். இந்த பொண்ணு என்ன பண்றா, இவனுடைய டார்ச்சர் தாங்காம கதவை திறந்து வெளியில காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறா. இல்ல அதையும் நம்ம புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்கலாம். எதிர்பாராத கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. பிரேக் டவுன் செல்போன் ஆன் பண்ணி மெக்கானிக்கை கூப்பிட்டு கண்ணா பண்ணான்னு திட்டுறான். நாய ஹனிமூன் போறேன்னு சொல்லி காரை பிரேக் டவுன் பண்ணி காரை திட்டிட்டு இருக்கான். அதாவது இந்த பையன் இந்த பொண்ணு தான் நல்ல சண்டை கதவை பொழுது இறங்கிறாங்க. இல்ல இறங்குனா ஒரு மலை ஏறுற இடம் இருக்கு. நல்ல விசிராந்தியான ஏகப்பட்ட மரங்கள், அமைதி, பறவைகளின் ஓசை, நிழல், குளிர்ந்த காற்று, சந்தோஷம் ஒத்தடி பவன் நடக்குதான். மரம், நிழல், குளிர்ச்சி, பறவை வந்து நடந்து போயிட்டே இருக்கா. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு மரத்தடி கீழே ஒரு கணங்களே ஒரு மூட்டு பாய ஒருத்தன் உட்கார்ந்து கோல் விளையாண்டு இருக்கான் ஜாலியா. இந்த பொண்ணு போன பார்க்கும்போது ஆசையா கிருஷ்ணமூர்த்தி பாபு உட்கார்ந்து இருந்துச்சு. அவ கையை கட்டிக்கிட்டு என்ன செய்யறா, சா என்னமா சந்தோஷமா இருக்கான், எவன் குடும்பம் இல்லை அவனுக்கு, எவன் பேசுறதையும் கேட்க வேண்டியல, நிம்மதியா இருக்கான சாமி அப்படின்னு அவனை பார்த்துட்டே இருக்கான் சார். ஆனா இந்த பழைய யாரையும் திரும்பலாம் கோடி பாவம் கோடி விட்டுட்டு தான் பய. இப்ப தோல்ல கை
கோலி ஆட்டம் நான் பாக்குறேன் அப்படின்னா யாரு புருஷன். ஆமா அப்படின்னா நான் எப்படி இருக்கான் கோலி விளையாடுவேன், நான் எப்படி கோலி விளையாடுவேன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஏன் என்னோட விளையாடுங்க என்னோட அப்படின்னா. இவனுக்கு என்ன சிக்கல, புது பொண்டாட்டி மாட்டேன்னு சொன்னா அவமானம், ஆனா விளையாட்டா தோத்துருவான் நிச்சயம் தெரியும் உனக்கு. வழியெல்லாம் முக்கால்வாசம் தோத்துருவான். அண்ணன் தோத்தீங்க முட்டில் அடிக்கிறான், விளையாடுவான் தோத்துருவான், நடுன்னு அடிப்பாங்க, கை தெருக்கி வலி அப்படின்னு சொன்னான். இப்போ செல்போன் என்ன ஆயிடும், சார் கார் ரெடி வாங்க அப்படின்னு மெக்கானிக்கு. இல்ல வலி எல்லாம் உதறிட்டு சரி போமா அப்படிமா. சரிப்பா போய் தானே ஆகணும். இந்த கிளைமேக்ஸ் பெண்களுக்கு பார்த்துக்கிட்ட ஒரு தப்பு எடுத்து வைக்கும் போது என்னப்பா சா என்ன அமைதியா அந்த பையன் விளையாண்டான், அவன் பேர் தெரியாம போறது. ஏய் உன் பேர் என்னடா அப்படின்பா. என் பேர் லட்சுமணக்கா அப்படிமா. அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பா. அவன் கேட்பான் சின்ன பையன், அக்கா உங்க பேர் என்னக்கா அப்படிமா. என் பேர் சீதாடா அப்படின்பா. இன்னும் ஒரு தப்பு எடுத்து வைப்பா. அவன் கேட்பான், அக்கா அண்ணன் பேர் என்னக்கா அப்படிமா. ராவணன் அப்படின்பா. அதாவது சும்மா ஒரு 22 நிமிஷம் குறுபட சாராது. ஏறும் போது ராமனார்கள், இறங்கும் போது ராமநாங்க. அப்ப புரிந்து கொள்ளுதல் என்று வாழ்வு மிகப்பெரிய விஷயம். இந்த புரிந்து கொள்வதற்கு தான் கதை உங்களுக்கு நிறைய பயன்படுது. நினைச்சு வச்சுக்க. இந்த திருவள்ளுவர் கலாம பிடிக்குமான்னு கேட்டல, கலாம் ஒரு பதில் சொல்ல தெரியுமா உங்களுக்கு. ஒரு முறை விகடன்ல என்னுடைய புத்தகம் கூட நான் கொண்டு வந்து தமிழ்ச்சொல்ல கொடுத்த விகடனுடைய பிரசவம் தான் அது. விகடன்ல ஒரு மக்கள் மேடைன்னு போட்டான். அது ஐயா கலாம கூப்பிட்டுருந்தாங்க. அதுல என்ன நடக்கணும் நிகழ்ச்சி வித்தியாசமா மக்களை கேள்வி கேட்க சொன்னாங்க. மக்கள் அதுல ஆண்டிப்பட்டியில ஒரு தொழில் செஞ்சாரு. கலாம பார்த்து ஐயா ஒரு கேள்வி யாரு சொல்லுங்க என்ன கலாம் கேட்டாரு. இவரை நல்ல கேள்வி, இவரை நான் சந்திக்காமல் போயிருந்தால் என்னுடைய இந்த வாழ்க்கை இன்று இல்லை. கரெக்டா கேள்வி புரியுதா? இவரை ஒருத்தரை, ஒரு குறிப்பிட்ட நபரை நான் சந்திக்காமல் போயிருந்தால் இன்றைய என் வாழ்க்கை, நீ பார்த்து வாழ்க்கை இல்லை என்பது மாதிரி யாரை சொல்லுவீர்கள் கேட்கிறார். கேட்டது ஒரு ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டிக்காரர் ஒருத்தர். கலாம் பார்த்து, ஐயா நீங்க பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க ஜனாதிபதியா, யாரோ ஒருத்தர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு முன்னேறி வாழ்க்கையில, அதான் அர்த்தம். யாருன்னு சொல்லுங்க. கேட்ட உடனே எல்லாரும் எதிர்பார்த்தது அவன் அப்பா. கலாம் அப்பா தான் அவரை போய் படிடான்னு சொல்லுவாரு. கலாம் சொல்றாரு உங்க அப்பா, டேய் கலாம் ஏண்டா இங்க ஏது ராமேஸ்வரர் ராமநாதபுரம் போக மாட்டேங்கிற, அதோ பாடுறா பறவை, உன்னை விட அறிவில் குறைந்த பறவை தைரியமாக ராமேஸ்வரம் விட்டு ராமநாதபுரம் பறந்து போவதே கலாம், நீ போக வேண்டாமா என்று தந்தை கேட்ட சொல்றான், என்னை படிக்க வைத்தது என்று கலாம் தந்தூர் எழுதியிருக்கிறார். அவரெல்லாம் சொல்ற சார் கலாம். கலாம் சொன்ன பதில் யாரு தெரியுமா? இவரை சந்திக்காமல் போயிருந்தால் இந்த கலாம் என்று இல்லை என்ற கேள்விக்கு கலாம் சொன்ன பதில் யாரு தெரியுமா? இந்த ஐயன் திருவள்ளுவரை என்பதை யாரும் மறந்தாய். நான் வியந்து போனேன். ஏனென்றால் கலாம் ஒரு அறிவாளி, சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி. ஒரு விஞ்ஞானி திருவள்ளுவர் என்ன கத்துக்கிட்டாரு அப்போ? அப்படி என்ன யோசிக்கிறீங்கன்னா, இதே சொன்னாங்கல்ல தியாகராஜன் யாரோ பேசும்போது வள்ளுவரை பத்தி சொன்னாங்கல்ல, நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேசப்பிதா காந்தி எல்லாரும் தெரிஞ்ச கதை. எல்லா பாக்கெட்லையும் காந்தி இருக்காரா? காந்தி இருக்காருல்ல, நோட்ல இருக்காருல்ல, காந்தி இருக்காரு. இந்த காந்தி எப்ப தூக்கி பிடிப்போம்? எப்போ கொடுக்கற நோட்டு நல்ல நோட்டா கள்ள நோட்டா டெஸ்ட் பண்றது தூக்கி பிடிப்பேன் தவிர வேற எதுவும் தூக்கி பிடிக்க மாட்டோம்ல. நான் நிறைவா சொல்லிட்டு போறேன், நல்லா தெரிஞ்சுங்க. காந்தியோட அகிம்சைங்கிற கோட்பாடு தானே விலகி கொடுத்து போவாங்க. நான் அமெரிக்கா போயிருந்தேன் இப்போ சமீபத்துல. வேற எங்கதான் நான் போய் சொல்றேன்? அமெரிக்கா போனேன். அமெரிக்கா போயிருந்தேன். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய நினைவுபடுத்த போனேன், மெமோரியல். ஆச்சரியப்படுவீங்க, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அமெரிக்காவில கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடி சூடுபட்டு செத்தவன் காந்தி மாதிரியே. அவருடைய நினைவிடத்துல 2வது மாடி முழுதும் காந்தி தான் இருந்திருக்கிறோம். காந்தியின் உயரம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் உயரம் இது. காந்தி பற்றி நான் சொன்ன கதை ரொம்ப ஃபேமஸான கதை சொல்லுமா? கதை கொண்டு போனா காந்திங்கிற கதை சொல்லுமா உங்களுக்கு? காந்தி ஐ வாண்ட் டு டை நான் தெரியும் உங்களுக்கு. காந்தி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வில் லீவ் 150 years சொன்னவர். 150 ஆண்டுகள் வாழ்வே என்று சொன்ன காந்தி அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான உடம்பு,
உணவு பழக்கம், உடற்பயிற்சி, இந்த பேசலாம் நேரம் இல்லை. காந்தி மாதிரி உடல் உழைப்பை நேசித்தல் யாருமே இந்திய தலைவர்களில் தெளிவா சொன்னார். இந்திய பெண்களை பார்த்து உடல் உழைப்பை நேசிப்பவன் தான் கடவுளை நேசிக்கிறான்னு சொன்னார். உடல் உழைப்பை உதாசீனப்படுத்துவன் கடவுளை உதாசீனப்படுத்துகிறான்னு சொன்னார் காந்தி. லண்டன் போனவர்களிலேயே நிமோனியா காய்ச்சல் தாக்குவதற்கு ஆளாகாமல் தப்பித்து வந்தவர் ஒரு காந்தி மட்டும்தான். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அந்த கிளைமேட்டுக்கு யாரு போனாலும் நிமோனியா காய்ச்சல் வந்துடும் லண்டன்ல. அவர் போட்டு வரல. ஏன் வரலைங்கிறது ஆய்வுல சொன்னாங்க. காரணம் காந்தி எப்படி உழைப்பாரு? அவர் பணி செய்யற இடத்துல தங்கி போய் வர்றதுக்குள்ள என்ன செய்வாங்க? நாளை பாருங்க, போறது ஒரு 2 பவுண்டு வச்சுக்கோங்க. அமெரிக்கா லண்டன் போனா 2 பவுண்டு வச்சுக்கோங்க. லாஜருக்கு கீழே இறங்கி 2 பவுண்டு கையில இருப்பாரு. அது பஸ்ல போடுற காசு எடுத்து கையில வச்சுட்டு நடந்தே போவாங்க. வேலை செய்யற இடத்துக்கு போய் சேர்ந்தவங்க அந்த பணத்துக்கு இங்கே வச்சுப்பாங்க. மிச்சம் விட்டாரு. திரும்பி மிச்சம் பண்ணி சிக்கனத்திற்காக நடந்து 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 போனதால் தான் காந்தியின் அபரிதமான உடல்நிலைப்பு தான் காந்திக்கு நிமோனியா காய்ச்சல் வராமல் காப்பாற்றியது என்று ஆய்வுல பேசலாம். அப்படிப்பட்ட காந்தி அவரு சொல்றாரு, நான் சாவமாட்டா அப்படின்னு ஒரு கட்டத்துல இந்தியாவில் ஏற்பட்ட மனக்கலவரத்தினால வேதனை பட்டு சாகிறேன். இந்த கதை தேவி பாரதியின் பேர். நான் ஏன் உன கதை சொல்றேன்? தேவி பாரதி இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கி எடுத்தாங்க. மீன்வெளி குழு என்ற நாவலுக்கு. அவர் என்ன பண்றாங்க? கதை இங்க என்ன கதை இருந்தாரு, என்ன செய்யறாரு? சாகணும்னு சொல்றதுனால எங்க போய் சாகணும்னு யோசிக்கிறார். கதை வேகமா போகும். காந்தி யோசிக்கிறார், எங்கேயும் போய் சாகனத்தை விட அமிர்தசரஸ்ல போய் சாகணும். ஜாலியன் வாலாபாக் நினைச்சிட்டு போறார். புறத்து கேட் கீப்பர் தடுக்கிறாரோ எங்க போறாரு? சும்மா அப்படிங்கிறார். உன்னை முதலாளி எங்கேயும் போகணும்னு உள்ளார போன இந்த கேட் கீப்பர் தூங்குற நேரம் பார்த்து வெளியே கிளம்புறாரு. நல்ல தோணி கதைய முக்கார் பொருள் யாரும் தெரியாம போய் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கவுண்டர்ல போய் ஒரு டிக்கெட் கொடு அப்படிங்கிறாரு. ஆனா எந்த ஒரு அப்படிங்கிறான். அமிர்தசரஸ்ல வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு காந்தி என்னன்னா பிளாட்ஃபார்ம்ல ஒரே கூட்டம். காந்தி வேற என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறார். கவலா தெரியாத அவனுக்கு 100 கிலோமீட்டர் கடவாளம் போயிட்டாயா? ஒரே இந்து முஸ்லீம் கவனமா கலந்து நாடு ஒழுங்கு ட்ரெயினே வரலையா அப்படிங்கிறான். காந்தி காத்திருக்காரு. ட்ரெயின் வருதுங்க. எக்ஸலண்டான கதை சார். நின்று ட்ரெயின் இருந்தா ஒரே கூட்டம். காந்தி ஏறிடுறாரு. ஏறி ட்ரெயின் கமாண்ட்ல போனா நிக்க உட்கார இடம் இல்ல. முண்டி அடிச்சு போய் ஒரு சாஞ்சி நிக்கிறார் சார் காந்தி. ஒருத்தர் திரும்ப அசத்துல ஒரு 4 பேர் காந்தி பேசிட்டே இருந்தாங்க. அதே ஒட்ட கண்ணாடி, அதே அரைக்குண்டு அரை வேட்டி, அதே சிந்து, அதே மாதிரி காந்தி வருகிறார். காந்தியே ஆச்சரியம் பேர் ஏடா என்னமா இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அவங்க சொல்றதோ இந்த கெட்ட முன்ன மரியாதை காந்தி பேசாம இருக்கீங்க. காந்தி கெட்ட பாய்ட்டாரு. என்ன புரிஞ்சாங்க? கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்து செய்யலாம், வாழப்பலாம் வாழப்படிக்கலாம். அவனும் காந்தி மரியாதை. காந்தி அவர் பேரு என்ன மாதிரி வாழப்படுகிறார். இந்த கெட்டப்பட விட்டா 2 குளம் கூட விட்டாங்க. காந்தி யாரோ சரி நாடு கவனிக்கிற போறான்னு போய் செய்யறாரு. காந்தி ஒரு ஸ்டேஷன்ல இருக்குது சார். இறங்கிறார். பயணம் பண்ணா வெங்காயம் இறங்கி சின்னோண்டு ஸ்டேஷன் அது போய் ஒரு பெஞ்சு மேல படுத்துறாரு. அசந்து வருது. ஏன்னா கண்ட கனவுகள் ஆசாராம் மேத்தாவோட பாட்டு. அந்த பாட்டு நமக்கு எந்த கவிதையை மேத்தால நாசிக் மேத்தாவோட பாட்டு. அது என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் அல்லா வேறே நாம் சொன்னார்ல. ஆமா, ஈஸ்வரன் அல்லா எல்லாம் ஒரே பேர் தான் சொன்னார். எவரும் கேட்கா சாமி சேர்ந்து அசந்து படுத்துற பட்டு நின்றுட்டு இருக்குது. இவங்க படுத்துட்டார் பேச்சுல ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்றாங்க? யாரோ படுத்துருக்காருங்க. யாரான அப்படின்னு பாதுகாப்புக்காக லாண்டர் வந்து போய் இருக்கிறாயோ எப்படி அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறார். எந்த ஊருக்கு போற? அமிர்தசரஸ். டிக்கெட் எடுத்தியா அப்படிங்கிறான். எடுத்துட்டேன் காட்டு அப்படிங்கிறான். உள்ள போறீங்க ஏன் உட்காந்து இடுப்புல இருந்து டிக்கெட்டை உருகி விட்டா அப்படிங்கிறார். இடுப்புல இருந்து உருவனா பாருங்க, முட்டா கீழே விழுந்துருது. காந்தி வெளிச்சிட்டாரு. ஸ்டேஷன் பாபு காந்தி நீங்களா எங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, காந்தி சும்மா சட்டம் போடாத, என்ன மாதிரி 5,000 பேர் செய்ய இருக்காங்க, எப்படி எனக்கு கண்டுபிடிச்சேன்னு கேட்டாரு.
ஏன்னா என்ன மாதிரி 5 பேர் அந்த வாழப்பழம் இருக்கிறாங்க, அவனையெல்லாம் காந்தின்னு சொல்லாம இதை எப்படா காந்தி கண்டுபிடிச்ச அப்படின்னா அவன் சிரிச்சாயோ, சும்மாரியா நீ ஒரு ஆள், இட்ஸ் வெரி ஈஸி பாபு அப்படின்னா. எப்படின்னு சொல்றா, இது எப்படா காந்தி கண்டுபிடிச்ச அப்படின்னா சொன்னா போது, நீங்க ஒருத்தர் தான் டிக்கெட் எடுத்துருக்கீங்க, கதை புரியாம நீ ஒருத்தர் தான் டிக்கெட் எடுத்துருக்கீங்கன்னா இப்ப நாடு என்ன பிரச்சனை செஞ்சுக்கிட்டீங்க, டிக்கெட் எடுத்த காந்தியிடம் தேசம் டிக்கெட்டே எடுக்காத பலரிடம் சிக்கி கொண்டிருக்கிறதுதான் தேசம் சிந்திக்கிறது கூட மகள. அப்போ நான் நீண்ட பண்போடு சொல்றேன், தமிழ வேளாண்மை செய்கிற விவசாயிகள் காப்பாற்றணும்னு சொல்லல, தமிழை திருப்பித்துக் கொண்டே இருப்பவர்கள் படைப்பாங்க. அது வள்ளுவர் துவங்கி யாரெல்லாம் பார்க்கலாம், பாரதிதாசன் வரைக்கும் சொல்லலாம். இருட்டறை உள்ளவனா உலகம் நல்ல சாதி இருக்கின்ற வெண்பாடு இருக்கின்றான். நான் நிறைய சொல்லி தர்றேன், சாதி என்ன செஞ்சு சொல்றேன்னு கேட்பான். ஜாதியால என்ன சார் பிரச்சனை பண்ணு, ஜாதி ஒரு பாதுகாப்பு தான் செய்யறது சொல்லுவாங்க, சமூகத்துல சாதி ஒரு பாதுகாப்புமா, இதெல்லாம் பேசலாம், ஒரு கருத்தா இருக்கிற பேசிக்கலாம், நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் சின்ன பசங்க சொல்லி தர்றேன், சாதி செய்த மிகப்பெரும் அவலம் வந்து இந்தியாவில் நீ நல்லா யோசி. நான் இங்க சமீபத்துல மாவட்ட தமிழ் பேச வந்தேன், உங்க மாவட்ட கலெக்டரா இருந்தாலும் அவர் ஐயா பாண்டியன் இருந்தாங்கல்ல, அப்ப நான் இங்க கூட பேச வந்தேன். அப்ப நான் கேள்வி கேட்டுட்டு போனேன், ஏன் சார் இந்தியாவில கண்டுபிடிப்பே இல்லை, நல்லா சொன்னது, இந்த கருவியும் நமக்கு சம்பந்தம் உண்டா, நான் பேசுற இந்த ஒளிபெருக்கியும் நமக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா, இந்த விளக்கு நம்ம கண்டுபிடிச்சதா, இந்த அயன் கோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதா, ஏன் இந்தியாவில கண்டுபிடிப்பே இல்லை, ஏன் யாரோ கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சதா, ஏன் நம்மகிட்ட கண்டுபிடிப்பே இல்லை. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் பார்த்தேன், அமெரிக்க பள்ளத்துல ஒரு பல்கலைக்கழகம் போயிருந்தேன். பல்கலைக்கழகத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, கார் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க கார் தான் கார் ஸ்டாண்ட் தானே, கார் ஸ்டாண்ட்ல நோபல் வின்னர்ஸ் பார்க்கிங் கொடுத்துரும். நோபல் பரிசு பெற்றவர்கள் தன் கார் இயங்கிறது தனி இடம் புரியாவது, அந்த யூனிவர்சிட்டியில மட்டும் நோபல் பரிசு பெற்றவன் அவரவே வேலை செய்யறான்னு அர்த்தம். இவங்க இருக்கிற சபையில கேட்கிறேன், பெரிய பெரிய பல்கலைக்கழகம் இந்தியா முழுமைக்கும், நான் தப்பாக சொல்லலாம், இந்தியா முழுமைக்கும் எந்த பல்கலைக்கழகத்திலாவது ஒரு நோபல் பரிசு பெற்ற வேலை செய்யறான்னு சொல்லு, ஏன் இல்லை, ஏன் சார் இல்லை. நான் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டிக்கு போனேன், இந்திய நாமக்கல் பயிர் ஆய்வு செய்யறாரு, ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருக்காரு, அவர் எப்படி பாவம் யார் சம்பளம் தரான்னு கேட்டேன். சொன்ன பதில் தெரியுமா, பல்கலைக்கழகம் ஆய்வு செய்வதற்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருது, ஆனா எனக்கான சம்பளத்தை ஒரு பவுண்டேஷன்ல இருந்து கொடுக்குறாங்க. யாரோ ஒரு பெரிய பணக்காரன் தனக்கு கொடுத்துற காசை ஒரு பவுண்டேஷன் உருவாக்கி அதுல வர பணம் கொடுத்து ஆராய்ச்சி பண்றான்னு கொடுக்குறான். அந்த பேர் சுமருக்கு பூண்டு எப்படி வேலை செய்யும் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்க. என் கேள்வி, ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்கா மாதிரி நாடுகளில் அதிக காசு உள்ளவன் தன் காசை ஆராய்ச்சிக்கு படிப்புக்கு பயன்படுத்துறான். நம்மளுக்கு அதிக காசு இருந்தா உண்டியல்ல போறோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம அதிக காசு இருந்தா எங்க போறோம், உண்டியல்ல போறோம். ஏன் நம்ம பின்தங்கிடும் புரியுதா உங்களுக்கு? இந்த விழாவே என் பார்வையில் தமிழை மட்டும் கொண்டாடுவதல்ல, தமிழோடு அறிவு இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெரியாரின் விருப்பம். வெறும் தமிழ் வளர்ந்து பயன் இல்லை, மாறாக தமிழோடு அறிவும் சேர்ந்து வளர வேண்டும் என்பதுதான் பெரியாரின் பார்வை என்றால் இந்த விழாவின் நோக்கம் அதுதான். புரிந்து கொள்ளுங்கள், சாதி செய்த மிகப்பெரும் கொடுமை இந்தியாவில் அறிவையும் உழைப்பையும் பிரிப்பதுதான். நீங்க உடலுழைப்பு செய்கிற சூத்திரனை, உடலுழைப்பு செய்கிற பாமரனை, உனக்கு கல்வி இல்லை என்று சொன்னது யார்? இந்த நாட்டு வேதங்களும் விதிவாசங்கள் தான் சொல்லுச்சு, உனக்கு படிப்பு இல்லைன்னு. நல்லா புரிஞ்சு வந்த, உழைக்கிறவர் கையில் கல்வி மறுக்கப்பட்டால் அறிவில்லை அர்த்தம். உழைக்கிறவருக்கு அறிவு இல்லை என்றால் புதிய கண்டுபிடிப்புகள் ஒரு நாள் வராது. அப்போ உழைப்பையும் அறிவையும் பிரித்ததுதான் சாதி என்றால் இந்த சாதி வீழ வேண்டும் என்று சொன்னதுதான் பாலியத்தில் ஆகப்பெரிய சிந்தனை பறக்காது. சாதி இருக்கின்றது என்றாலும் இருக்கின்றாரே என்று வருத்தப்பட்டார். எனவே கொஞ்ச நேரம் அதிகமாயிருச்சு, மன்னிச்சிருங்க. உண்மையாகவே சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்கிறேன், வீட்டுக்குள்ள பேசுங்க. ஆம்பளைங்க பேசி பைசா பிரயோஜனம் இல்லை. பெண்கள் பேசுங்கள், குழந்தைகள் பேசுங்கள். நம்ம நாடுக்கு நன்றாக இருப்பதற்கு எது காரணம் என்பதை பேசுங்கள். யாரை தவறு செய்யால் தவறு சொல்லுங்கள், பிழை இல்லை. விளங்குங்கள். நன்றி.